வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய தனலட்சுமி ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நாம் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பானையில் நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கி சுருண்டு வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சிடுச்சு. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் தாங்க அது. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி நிறைய சேர்த்துக்காதீங்க, ஏன்னா நண்டு குழம்பு. தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நண்டு வெந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் முருங்கைக்காயை இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ முருங்கைக்காயும் நண்டும் நல்லா வெந்துடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம் வாங்க. கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இது 3த்தையும் தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கங்க. அரைச்ச மசாலாவை குழம்பு கூட கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.